ஹலோ guys, வெல்கம் டு வேணுமதுஸ் கிச்சன். நான் உங்கள் மது. இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சவ் சவ் மேலே இருக்கிற இந்த தோல் வச்சு தொகையல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுட சுட கீ போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம சவ் சவ் பீல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து சேர்த்துட்டு இந்த சௌச்சோ வந்து நல்லா வந்து ஆயிலில் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு கார்னர்ஸ்லலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரலாம் இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் தனியாக. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 5 வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து சேர்க்குறேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா இதோட சேர்த்து வதக்க விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து வாசனையாக அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு ஜார்லேயே உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச புளி கூட வந்து சேர்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சௌச்சோவோட தோல் எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சாச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், சட்னி மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே வந்து கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சௌச்சோ தொகையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கட்டியாக வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் சாதத்தோட. ரெசிபி பிடிச்சிருந்தா வேணுமதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.